எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் செய்கிற அளவுகள் வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம டூர்லாம் போகிறோன்னா சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறோன்னா அது கொண்டு போகிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு தொட்டுக்க வைக்க போகிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து குண்டு குண்டு கத்திரிக்காய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. கண்டிப்பாக நம்ம ஊர் சைடில் அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்துட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கற நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, இல்லைனா காரல் அடிச்சிரும். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்து 2 சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் 2 வந்து மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 2 இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில். அப்புறம் ஒரு 3 பெரிய பல் பூண்டு, ஒரு இந்த மாதிரி சைஸில் இருக்க ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 கொத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இப்போ நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் நம்ம தண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டு வச்சோம்ல அதையும் வந்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஒரு தட்டில் வந்துட்டு 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், ஒரு இந்த சைஸில் இருக்க பட்டை வந்துட்டு ஒரு 2-3 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த அன்னாசி பூ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிரியாணி இலை வந்துட்டு ஒரே ஒரு இலை, பெரிய இலையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சிடலாம். வடை சட்டி காஞ்சதும் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெய் இப்போ எதுக்குன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிறதுக்கு மட்டும் தண்ணியில் ஊற வச்சதுனால நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க, எல்லாம் கொஞ்சம் தெரிச்சிட போகுது. நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா அந்த கத்திரிக்காய் வதக்கிக்கலாம். நம்ம டூர்லாம் போகிறோன்னா இந்த கத்திரிக்காய் அந்த இது வந்து தொட்டுக்க சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் தேங்காய் அந்த விழுது நம்ம அரைச்சோம்ல அதில் சேர்க்கலை. நீங்கள் வந்து தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊர் அந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும், அது வந்து அதுவே போதுமாக இருக்கும். ரொம்ப புளிப்பு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் நான் புளியும் சேர்க்கலை, அதே மாதிரி தேங்காயும் சேர்க்கலை. இப்போ வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வந்து இப்போ கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ அந்த கத்திரிக்காயோட கலர் மாறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்தோம்ல அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரையே வந்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம காரத்துக்கு இப்போ தான் சேர்க்க போகிறோம். வீட்டில் அது வந்து செஞ்ச குழம்பு மிளகாய் தூளுங்க, அந்த தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்தாலும் அது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை வந்து அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ அந்த கருவேப்பிலை தலை வந்து ஒரு 2 கொத்து வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரணும், நல்லா சூப்பராக கொதிச்சு வரணும். நல்லா அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. நல்லா அது சூப்பராக கொதிச்சு வந்துடும். அப்புறம் ஒரு 3/4 பதம் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம எண்ணெயில் போட்டு அந்த வறுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த சாரெலாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கி கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். இதுமாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கும் போது வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்க பாருங்கள், சூப்பராக அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து டூருக்கு சப்பாத்திக்கு இது வந்து நம்ம புளி போடல, சாப்பாட்டுக்கு விட சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.